நாடளாவிய ரீதியில் மக்களுக்கு பல்வேறு விதமான சேவைகளை வழங்குவதில் இலங்கையில் ஒரு முன்னோடி நிறுவனமாக நிதா ஃபவுண்டேஷன் திகழ்கிறது. அந்த அடிப்படையில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் எமது நிதா நிறுவனத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட சமய, சமூக மற்றும் பொருளாதார உதவிகளில் ஜகாத் நிதியம். ஜகாத் நிதியில் முஅல்லபத்துல் குலூப்களுக்கு என ஒதுக்கப்பட்ட நன்கொடைகளை அதற்குரியவர்களை முறையாக அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய உதவிகளை பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் எமது நிறுவனத்தின் மூலமாக சுமார் 46 ஊர்களை சேர்ந்த 86 குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அல்ஹம்துலில்லாஹ். அதில் வீட்டு வாடகைக்காக 18 குடும்பங்களுக்கும், வாழ்வாதார செலவுக்காக 13 குடும்பங்களுக்கும், கடன் மீள்கையளிப்பதற்காக 11 குடும்பங்களுக்கும், வீட்டு திருத்தம் மற்றும் வீட்டு புனர் நிர்மாணம் செய்வதற்காக 7 குடும்பங்களுக்கும், சுய தொழில் முயற்சிக்காக 7 குடும்பங்களுக்கும், கல்வி செலவுகளுக்காக 6 மாணவர்களுக்கும், மருத்துவ செலவுக்காக 6 குடும்பங்களுக்கும், திருமண செலவுக்காக 6 குடும்பங்களுக்கும், வீடு நிர்மாணிப்பதற்காக 5 குடும்பங்களுக்கும், மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக 2 குடும்பங்களுக்கும், வீடு கொள்வனவு செய்வதற்காக 2 குடும்பங்களுக்கும், கத்னா செய்வதற்காக 1 குடும்பத்திற்கும், நீர் இணைப்புக்காக 1 குடும்பத்திற்கும், வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக 1 குடும்பத்துக்குமாக வழங்கப்பட்டன. இவற்றை அக்கரைப்பற்று, அக்குரேச, அம்பிலிப்பிட்டிய, ஆனமடுவ, பேருவல, பிபில, பொகவந்தலாவ, சிலாபம், கொழும்பு, தேவல, கம்போல, கனேமுல்ல, ஹேட்டன், இப்பாகமுவ, ஜாயல, கடுவெல, காவத்த, கண்ணத்தொட்ட, கலனிய, கேகாலை, கிண்ணியா 6, கொலன்னாவு, லுணுகல, மாதம்பிட்டிய, மல்வான, மஸ்கலிய, மட்டக்குளிய, மினுவாங்குட, முந்தலம, நோர்வுட், பானந்துரை, பாலியகொட, புத்தளம், ராகம, ராஜகிரிய, ரக்வான, தலவாக்கல, திஹாரிய, உடத்தலவின்ன, வாலச்சேனை, வத்தல, வெலிகம, வெள்ளம்பிட்டிய மற்றும் வயாங்குட ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. ரீஜனல் கேரிங் சென்டர்ஸ். நிதா நிறுவனத்தின் தொண்டு நிறுவனங்களாக நாடளாவிய ரீதியில் எம்முடன் இணைந்து செயலாற்றக்கூடிய சுமார் 142 RCCகளில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் ஹெட்டன், தலவாக்கலை, யட்டியாந்தோட்டை, கண்டி, குளியாப்பிட்டிய, குருநாகல், பானகமுவ, வெலிகம, பரலஸ்கமுவ, எலபுடகம, கம்புல, மாளிகாவத்த, நாவலப்பிட்டிய, புத்தளம், திருகோணமலை ஆகிய பிரதேசங்களில் நிகழ்ச்சிகளும் வேலை திட்டங்களும் நடைபெற்றன. ஹட்டன், தலமாக்கலை பகுதிகளில் இயங்கி வருகின்ற RCCயின் செயற்பாடுகளை பார்வையிடுவதற்காக தலைமையகத்தில் இருந்து ஒரு குழுவினர் சென்றனர். உலமாக்கல் மூலமாக அப்பகுதிகளில் வகுப்புகளை நடாத்துகின்ற முஅல்லிம்கள் மற்றும் முஅல்லிமாக்களுக்கான பயிற்சிகளும் வழிகாட்டல்களும் வழங்கப்பட்டன. யட்டியாந்தோட்டை பகுதியில் அஷேக் முஹம்மது அவர்களை சந்தித்து அப்பகுதியில் ஏற்கனவே இயங்கி வந்த RCCயின் மீள் உருவாக்கம் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒரு குழுவினர் கண்டி பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டனர். அப்பகுதியில் காணப்படும் சுமார் 32 மஸ்ஜிதுகளின் நிர்வாகிகளை ஒன்று சேர்த்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முஅல்லபத்துல் குலூப் சகோதரர்கள் விடயத்தில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பாகவும் அவர்களுக்கான இஸ்லாமிய பாடவகுப்புகளை ஆரம்பிப்பதன் அவசியத்தையும் தெளிவுபடுத்தி ஹசன் ஃபரீத் ஹசரத் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அத்துடன் ஜகாத் தொடர்பான வழிகாட்டல்களும் வழங்கப்பட்டதுடன் அங்குள்ள RCCயின் நிர்வாக குழுவை சீரமைப்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன.
தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒரு குழுவினர் குளியாப்பிட்டி பகுதிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். அப்பகுதியில் காணப்படும் சுமார் 8 மஸ்ஜிதுகளின் நிர்வாக சபை உறுப்பினர்களை சந்தித்து முஅல்லபத்துல் குலூப் சகோதரர்கள் விடயத்தில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவமும் அவர்களுக்கான இஸ்லாமிய பாட வகுப்புகளை ஆரம்பிப்பதன் அவசியம் சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இதற்கென தனியான ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களும் வழங்கப்பட்டன. குருநாகல் பானகமவ பகுதிக்கு நிதா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் இருந்து விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். அன்றைய ஜும்மா பிரசங்கத்தை தொடர்ந்து நிர்வாக சபையினருடனான சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் முஅல்லபத்துல் குலூப் சகோதரர்கள் விடயத்தில் கவனம் செலுத்துவதற்காக அப்பகுதியில் RCC உருவாக்கப்படுவதற்கான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டன. தலைமையகத்தில் இருந்து எமது உறுப்பினர்கள் வெளிகம பகுதிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். அப்பகுதியில் காணப்படும் RCC அமைப்பை சீர்திருத்தம் செய்து புதிய உறுப்பினர்களை உள்வாங்குவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் முஅல்லபத்துல் குலூப் சகோதரர்களுக்கான வகுப்புகளை ஆரம்பித்து அவர்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்துவதற்கான வழிகாட்டல்களும் வழங்கப்பட்டன. பொரலஸ்கமுவ மல்லாவை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கான தர்பியா பயான் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் RCC பிரிவின் பொறுப்பாளர் மூலம் வாராந்தம் நடைபெறும் வகுப்புகளில் கலந்து கொள்ளுமாறும் ஆர்வமூட்டப்பட்டது. எலபுடகம பிரதேசத்தில் இயங்கி வரும் RCC அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் நிதா நிறுவனத்தின் செயலாளர் அவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடைபெற்றது. குறித்த சந்திப்பில் நிதா நிறுவனத்தின் வேலை திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான தெளிவுகளும் விளக்கங்களும் வழங்கப்பட்டன. கம்பொல நாவலப்பிட்டிய பகுதிகளில் இயங்கி வருகின்ற RCCயின் செயற்பாடுகளை பார்வையிடுவதற்காக தலைமையகத்தில் இருந்து ஒரு குழுவினர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். உலமாக்கள் மூலமாக அப்பகுதிகளில் வகுப்புகளை நடாத்துகின்ற முஅல்லிம்கள் மற்றும் முஅல்லிமாக்களுக்கான பயிற்சிகளும் வழிகாட்டல்களும் வழங்கப்பட்டன. மேலும் அங்குள்ள முஅல்லபத்துல் குலூப் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு பயான் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் வாராந்தம் அவர்களுக்காக நடத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்வதற்காக ஆர்வமூட்டப்பட்டது. கொழும்பு மாளிகாவத்தை ஹுதா ஜும்மா மஸ்ஜிதில் முஅல்லபத்துல் குலூப் சகோதர சகோதரிகளுக்கான தர்பியா நிகழ்வு ஷேக் ஹசன் ஃபரீத் அவர்களினால் நடத்தப்பட்டது. இதன் பொது வாராந்தம் நடைபெறும் வகுப்புகளுக்கு சமூகமளிப்பதன் முக்கியத்துவம் தொடர்பில் வலியுறுத்தப்பட்டது. நாவலப்பிட்டிய ஹபுகஸ்தலாப பகுதிகளை சேர்ந்த முஅல்லிம்கள் முஅல்லிமாக்களுக்கான கற்பித்தல் ஒழுங்கமைப்புகள் மற்றும் வழிகாட்டல் தொடர்பான செயலமர்வு ஒன்று நாவலப்பிட்டியில் நடைபெற்றது. புத்தளம் பிரதேசத்தை மையமாக கொண்டு கொத்தான் தீவு, சமீரகம, பெருங்கொட்டான், உலுக்காப்பலம், ஆலன்குடா, நுரைச்சோலை, கனமுல்லை, கட்பிட்டி, விருதோடை ஆகிய பகுதிகளில் வகுப்புகளை நடத்துகின்ற 21 முஅல்லிம்கள் முஅல்லிமாக்களுக்கான கற்பித்தல் தொடர்பான செயலமர்வு ஒன்று நடைபெற்றது. திருகோணமலை பிரதேசத்தில் வகுப்புகளை நடாத்தும் முஅல்லிம்கள் முஅல்லிமாக்களுக்கும் RCC சகோதரர்களுக்கும் நிதா பற்றிய அறிமுகமும் அதன் வேலை திட்டங்களும் என்ற தலைப்பில் தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு குழுவினர் முல்லைத்தீவு பிரதேசத்துக்கு வெள்ளிக்கிழமை அன்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். அசர தொழுகையை தொடர்ந்து முஅல்லபத்துல் குலூப் சகோதரர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய சன்மார்க்க வகுப்புகளை தொடர்ச்சியாக நடத்துவது சம்பந்தமான ஒரு தெளிவூட்டல் நிகழ்வும் நடைபெற்றது. இஷா தொழுகையை தொடர்ந்து அங்கு புதிய RCC ஒன்றை உருவாக்குவது சம்பந்தமாகவும் நிதா பற்றிய அறிமுகமும் அதன் வேலை திட்டங்களும் என்ற தலைப்பில் தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. மதரசா நிதா நிறுவனத்தின் கீழ் இயங்கி வரும் மவாஹிபுல் உலூம் அரபு கல்லூரி ஷரியா கற்கையின் பாடத்திட்டத்துடன் அரச பாடசாலை கற்கைகள் திறன் விருத்தி தொழில் பயிற்சிகளும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கல்வி நிறுவனமாகும். அந்த அடிப்படையில் மதரசாவின் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத நிகழ்வுகளும் அடைவுகளும் அல்லாஹ்வின் அருளால் ஹிஃபில் பிரிவில் கல்வி கற்கும் மாணவர்களான அப்துல்லா கரீம், சௌமி கரீம் மற்றும் அப்துர் ரஹ்மான் சிராஜுதீன் ஆகிய மாணவர்கள் அல் குர்ஆனை மனனம் செய்து முடித்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். ஷரியா பிரிவு மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் லேப் தனவந்தர் ஒருவரின் உதவியுடன் சகல வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டு மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. மாஹிர் சென்டரினால் ஹிஃபில் பிரிவு ஒஸ்தாத்மார்களுக்காக நடாத்தப்பட்ட பயிற்சி பட்டறையின் ஒரு அம்சமாக எமது மதரசாவின் ஹிஃபில் பிரிவை பார்வையிட்டு அதன் பாடத்திட்டங்களை வழங்கிக் கொள்வதற்காக சுமார் 25 ஒஸ்தாத்மார்கள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். அன்றைய தினம் தாஜத்திலிருந்து அசர் தொழுகை வரை தங்கியிருந்து இங்கு நடைபெறுகின்ற பாட விடயங்களை அவதானித்ததுடன் ஒஸ்தாத்மார்களுடனான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர்.
மதரசா மாணவர்களின் பெற்றோர்களுக்கான பெற்றோர் கூட்டம் நடைபெற்றது. மாணவர்களின் முன்னேற்றம் சம்பந்தமாக பெற்றோர்கள் தனித்தனியாக வகுப்பாசிரியர்களை சந்தித்து கலந்துரையாடினர். மேலும் அஷே ஹசன் ஃபரீத் அவர்களினால் பெற்றோர்களுக்கான தர்பியத் பயானும் நடைபெற்றது. கோ எக்ஸிஸ்டன்ஸ் நிதா நிறுவனத்தின் சகவாழ்வு திட்டத்தின் கீழ் இயங்கி வரும் அனைவருக்கும் குடிநீர் என்ற வேலை திட்டத்தில் இன மத பேதங்கள் இன்றி இந்நாட்டு மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கான ஒரு முயற்சியாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் ஹம்பாந்தோட்டை, மதவாக்குளம், பண்டாரகுஸ்வத்தை, கெகுணுகொல்ல, விங்கிரியாவு, குருநாகல், மும்மன, பண்டிப்போல, மெல்சிரிபுர மற்றும் கந்தலாய் பகுதிகளில் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. ஹம்பந்தோட்டை ஹல்மியாய கட்டுவான பகுதியில் வசிக்கும் சிங்கள குடும்பங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக 200 அடி ஆழமான ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. மதவாக்குளம், கம்மன் துளுவ பிரதேசத்தில் வசிக்கின்ற முஸ்லிம் குடும்பங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 270 அடி ஆழமான ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. பண்டாரகுஸ்வத்து பரகொட்டுவு மிதியால பகுதியில் அமைந்திருக்கும் மஸ்ஜிதுக்கு 200 அடி ஆழமான ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. கெகுணுவுள்ள ஹிஜ்னா மாவட்டத்தில் வசிக்கும் முஸ்லிம் குடும்பங்களில் தண்ணீர் தேவையை நிவர்த்தி செய்வதற்காக 110 அடி ஆழமான ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு கையளிக்கப்பட்டது. பிங்கிரியாய பகுதியில் வசிக்கும் சிங்கள குடும்பங்களின் தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 235 அடி ஆழத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டது. வாடியபுல மலகன பகுதியில் எமது நிறுவனத்தினால் குடிநீர் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவையொட்டி அப்பகுதி மக்களால் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. குருநாகல், மும்மான பகுதியில் காணப்பட்ட குடிநீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் ஜும்மா மஸ்ஜித் வளாகத்தில் 150 அடி ஆழத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டது. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை தொடர்ந்து அப்பகுதி வாழ் மக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. கந்தலாய் இராணுவத்தினருக்கும் அப்பகுதி வாழ் மக்களுக்கும் காணப்பட்ட குடிநீர் பிரச்சினையை தீர்த்து வைப்பதற்காக கந்தலாய் இராணுவ முகாமில் 320 அடி ஆழத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. பண்டிப்போல மெல்சிரபோர பகுதியில் வசிக்கும் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும் முகமாக ஜும்மா மஸ்ஜித் வளாகத்தில் 200 அடி ஆழத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு ஜும்மா தொழுகையை தொடர்ந்து மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. ஹார்மனி சென்டர் இலங்கை பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் என்று பல்லின சமூகம் பரந்து வாழும் ஓர் அழகான நாடு. அண்மை காலமாக முஸ்லிம் அல்லாத மக்களிடம் பரப்பப்பட்டிருக்கும் இஸ்லாத்தை பற்றியுள்ள சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் சரியான தெளிவுகளை கொடுக்கும் நோக்கில் சகவாழ்வு மையம் ஒன்று பொருளை ஜும்மா மஸ்ஜிதில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் இந்நிலையத்தை பார்வையிட்டு பயன்பெற்றவர்களின் விவரம். 11வது நிகழ்வாக பொரளை பிரதேசத்தை அண்மித்த பகுதிகளில் காணப்படும் வர்த்தக நிலையங்கள் மற்றும் அரசு தனியார் வங்கிகளில் பணிபுரியும் 19 உத்தியோகத்தர்கள் எமது சகவாழ்வு மையத்தினை பார்வையிட்டு முஸ்லிம்களின் வணக்க வழிபாடுகளையும் கலாசார விடயங்களையும் விளங்கி இஸ்லாம் தொடர்பாக அவர்களிடம் காணப்பட்ட சந்தேகங்களுக்கான தெளிவுகளை பெற்று பயன்பெற்றனர். 12 மற்றும் 13வது நிகழ்வுகளாக ஸ்கூல் இன்டர் கிளப்பை சேர்ந்த 58 மாணவர்கள் எமது சகவாழ்வு மையத்துக்கு விஜயம் மேற்கொண்டு தெளிவுகளை பெற்று பயன்பெற்றனர். 14வது நிகழ்வாக உயர்தரம் படிக்கக்கூடிய 14 மாணவ மாணவிகள் எமது சகவாழ்வு மையத்துக்கு சமூகம் அளித்து தெளிவுகளையும் விளக்கங்களையும் பெற்று பயன்பெற்றனர். அல்ஹம்துலில்லாஹ். நிதாவின் வெற்றி பாதையில் கைகோர்த்து நிற்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.